விஷ்ணுவோட இந்த சுதர்சன சக்கரம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சக்கரத்தை சிவன் கிட்ட இருந்து தான் விஷ்ணு வாங்குறாருன்னா உங்களால நம்ப முடியுதா? சிவனோட திரிசூலத்துக்கு டஃப் கொடுக்கணும் எப்படி இருக்கு? இந்த ஸ்டோரியை பார்க்கலாம் வாங்க. சமுத்திரராஜன் கங்காதேவி இவங்களோட மகன் தான் சலந்தரன். இவன் வந்து சிவன் கிட்ட ஒரு பயங்கரமா ஒரு தவம் இருந்து மிகப்பெரிய ஒரு வரத்தை வாங்கலாம். அந்த வரத்து மூலியமா எல்லா தேவர்களையும் எல்லாத்தையுமே ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கான். இவனோட அளவு எந்த லெவலுக்கு போகுதுன்னா விஷ்ணு கிட்டே போகுது. விஷ்ணு ஒரு பயங்கரமான கோவக்காரு. சிவன் கிட்ட பயங்கரமா தவம் இருந்து இந்த வரத்தை வாங்கிட்டு வந்ததுனால விஷ்ணுவால இவனை ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ இவனோட ஆட்டம் மிகப்பெரிய அளவு போயிட்டு இருக்கு. விஷ்ணு சும்மா இவனை மன்னிச்சு விட்டுட்டே இருந்தாரு. என்ன பண்ணனா சிவனையும் அழிக்க ட்ரை பண்ணி சிவனை தேடி போறாரு. ஸோ போற வழியில சிவன் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா அவர் ஒரு வயசானவரா மாறி இவன் முன்னாடி போய் நிற்கிறாரு. சிவன் தான் தெரியாம அவர்கிட்டயே போய் சிவன் எங்க இருக்கிறான்னு கேட்காரு. முதியவர் உன்னோட பலத்தை நான் சோதிக்கணும், கீழே ஒரு சக்கரத்தை வளைஞ்சு இந்த சக்கரத்தை நீ தூக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த சக்கரத்தை வரைஞ்ச உடனே அதை அப்படியே மண்ணோட பொழந்து அப்படியே தூக்கி தலைக்கு மேல வச்சுக்கிறான். ஸோ வச்ச உடனே வெயிட் தாங்க முடியாம அந்த சக்கரம் கீழே விழுது. அதாவது